வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கேபேஜ் ரைஸ் இல்லைன்னா முட்டைகோஸ் ரைஸ். ஸோ வாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் வந்து நல்லா பொரியட்டும். ஸோ கடுகு சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் நம்மளுக்கு ரைஸ்க்கு, சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கூடவே. ஸோ வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நீட்டு வட்டத்தில் கீறி இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். நம்ம பச்சை மிளகாலாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திருகின கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 கப் அளவுக்கு வந்து முட்டைகோஸ், அதாவது கேபேஜ் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து ஸ்லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் நல்லா மசாலா பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வந்து நல்லா வெந்துடணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் பச்சை வாடை போயிடுச்சு, காயெல்லாம் கூட நல்லா வதங்கி சாஃப்டாகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதில் வந்து 1 கப் ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ரெகுலர் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இந்த ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எல்லாமே ரைஸில் வந்து ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. வாசனையும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு அதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடலாம். லோ பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வந்து அது ரைஸில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அப்சார்ப் ஆகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடியை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. சூப்பரான கமகமன்னு நம்மளோட கேபேஜ் ரைஸ் ரெடி. வாங்க பரிமாறிடலாம். சூப்பரான டேஸ்டான ரொம்ப ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டைகோஸ் சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.